விடுதலை புலிகளை பற்றியும் பெரியாரையும் எதிரெதிர் துருவத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு ஒரு விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளுக்காக தமிழ்நாட்டில் உழைத்தவர்கள், அவர்களுக்காக தியாகம் செய்தவர்கள், அவர்களுக்காக பணியாற்றியவர்கள் பலர் இன்னமும் அமைதி காத்து கொண்டிருக்கிற போது, இன்னமும் அமைதி காத்து கொண்டிருப்பது எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் உரமாக அமையும். அவர்கள் ஆற்றிய பணிகளை சொல்ல வேண்டும் என்று நாம் அவர்களை வற்புறுத்தினோம். இங்கே யாருமே அண்ணன் கண்ணதாசன் அவர்கள் வரவில்லை. அவரிடத்தில் நான் கூப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்கிற போது அவர் சொன்னார், இத்தனை லட்சம் மாவீரர்கள் மறைந்த தியாகத்திற்கு நாம் செய்த பணி என்ன, இதை போய் நாம் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். ஆயிரம் விடுதலை புலிகள் மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்த ஒரு தியாக வரலாறு, வீர வரலாறு. அந்த வரலாற்றின் முன்பு நம்முடைய பணி என்பது மிகச்சிறியது என்று கருதிய காரணத்தினால், அதை சொல்ல மறந்த காரணத்தினால், சொல்ல கூச்சப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு யாரோ அந்த புலிகள் அமைப்புக்கு சம்பந்தம் இல்லாத பலரும் இன்றைக்கு புலிகளை பற்றி பேசுவதும் புலிகளை பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிற காலங்களையும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் வாய் மூடி மௌனமாக இருப்பது என்பது துரோகங்களுக்கு துணை போகவிடும் என்பதனால் உடைத்து பேசிவிடுவோம். விடுதலை புலிகளுக்கும் திராவிடர் கழகத்திற்கும் என்ன தொடர்பு, விடுதலை புலிகளுக்கும் பெரியாருக்கும் என்ன தொடர்பு என்பதை பேசுவோம் என்கிற நோக்கத்தில்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இடத்திலே பல பேர் கேட்பார்கள், நீங்கள் திராவிடரா தமிழரா? இது என்ன கேள்வி? இடத்துல வந்து நீங்கள் அப்பாவா மகனா என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன்? என் மகளுக்கு நான் அப்பா, என் தாய்க்கு நான் மகன். அப்படித்தானே? இனத்தால், நாகரிகத்தால், பண்பாட்டால் நான் திராவிடன், மொழியால் நான் தமிழன். அவை எனக்கு இரண்டு அடையாளங்கள். ஒவ்வொருவருக்கும் பல அடையாளங்கள் இருக்கிறது. ஆகவே இதிலே வந்து நீ திராவிடனா தமிழனா என்கிற கேட்பதே தற்குறித்தனம். பெரியாரை கன்னடர்களுக்காக, பெரியாரை தமிழருக்கு அல்லாதவர்களாக மாற்றுகிறார்கள். ஆயிரம் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் நம்மிடத்தில் குவிந்து கிடக்கின்றன. அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வரிக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மாலே பதில் சொல்ல முடியும். தரவுகள் இருக்கின்றன. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். பெரியார் 11/10/1953 விடுதலை ஏட்டிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். தமிழ்நாடா சென்னை நாடா என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. அதில் ஒரு இடத்துல சொல்கிறார், நம் நாட்டுக்கு, சமுதாயத்திற்கு, இனத்திற்கு திராவிடம் என்று இருந்த பெயர் அது தமிழல்ல என்பதாலும் ஒத்துக்கொள்கிறார் பெரியார். திராவிடம் என்கிற சொல் தமிழ் அல்ல, திராவிடம் என்கிற சொல் என்ற இருந்த பெயர் அது தமிழல்ல என்பதாலும் அது நமக்கு பொது குறிப்பு சொல்லும், ஆரிய எதிர்ப்பு சொல்லுமாக இருக்கிறதே என்று வலியுறுத்தி வந்தேன். ஆந்திரா, கர்நாடகா, கேரள நாட்டு மக்கள் அல்லாமல் தமிழ் மக்கள் சிலரும் எதிர்த்தார்கள். பின்னவர்கள் என்ன கொண்டு எதிர்த்தாலும் அவர்களுக்கு மற்ற 3 நாட்டார் ஆதரவு இருந்ததால் அதை வலியுறுத்துவதில் எனக்கு சிறிய சங்கடம் இருந்தது. அவர்கள் மூவரும் ஒழிந்த பிறகு, யாரும் ஒழிந்த பிறகு, ஆந்திரா, கன்னடா, மலையாளிகள் ஒழிந்த பிறகு அவர்கள் சேர்த்து குறிப்பிடத்தக்க ஒரு சொல் நமக்கு தேவையில்லை என்றாலும், திராவிடங்கிற சொல் நமக்கு தேவையில்லை என்றாலும், திராவிடன் என்ற சொல்லை விட்டு தமிழன் என்று சொல்லியாவது தமிழ் இனத்தை பிரிக்கலாம் என்றால் அது வெற்றிகரமாக முடிவதற்கு இல்லாமல் பார்ப்பான் நானும் தமிழன்தான் என்று கூறிக்கொண்டு உள்ளே புகுந்து விடுகிறான் என்று பெரியார் சொல்கிறார். எதற்காக இது நம்மை திராவிடன் என்று அடையாளம் காட்டுகிறார் என்றால், அங்கே பார்ப்பனர்கள் அல்லாதவர்களை, தமிழர்களை தனியாக பிரிக்கிற போது தமிழன் என்கிற அடையாளத்தோடு பார்ப்பான் உள்ளே நுழைந்து விடுவான் என்பதற்காகத்தான் பெரியார் திராவிடன் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறான். என் உடல் மீது போத்தி இருக்கிற தோல் இருக்கிறதே அது தமிழன். ஆனால் அந்த தோலை, என் உடலை, என் உயிரை பாதுகாக்கிற கவசம் இருக்கிறதே அதுதான் திராவிடம். திராவிடம் என்பது என் உடலுக்கான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்,
நான் போர்க்களத்தில் இருக்கிற போது திராவிடன்கிற வார்த்தை தான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். ஆகவே இதில் கேள்வி கேட்பதற்கு இடமில்லை. நீங்கள் தமிழரா திராவிடரா என்று ரெண்டும் தான். நான் திராவிட தமிழன் தான், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அடுத்தது வருவோம். இப்போ என்ன பேசுகிறாங்க? விடுதலை புலிகளுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக, திராவிடர் கழகத்துக்கு எதிராக நிறுத்துகிறார்கள். எப்போது? ஈரோடு இடைத்தேர்தல். ஈரோடு இடைத்தேர்தலில் எல்லோருக்கும் தெரியும் திமுக தான் வெற்றி பெறும் என்று. ஆனால் வரிசையாக சனாதன கும்பல், அதற்கு துணை போகிற கும்பல் ஒவ்வொருவராக அந்த போட்டிகளை விலக்கி விட்டுட்டு ஒருவரை முன்னிறுத்தி, அதுவும் தந்தை பெரியாரை நிறுத்திய தேர்தல் அரசியல் களம். பெரியாருக்கும் தேர்தல் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அர்ச்சகன் பொறுக்கி தின்ன ஆண்டவன், அதிகாரி பொறுக்கி தின்ன அரசாங்கம், அயோக்கியின் பொறுக்கி தின்ன அரசியல் என்று சொன்னவர் பெரியார். தமிழ்நாட்டு அரசியலே, தேர்தல் அரசியலே பெரியார் ஆதரவு கொடுப்பதோடு சரி, தேர்தல் அரசியலே பங்கு கொள்வதில்லை. ஆனால் பெரியாரை கொண்டு வந்து ஒரு இடைத்தேர்தல் அரசியலை வைத்து அதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதிலும் விடுதலை புலிகள் ஆதரவை பற்றி மையப்படுத்தி பேச வேண்டிய என்ன தேவை வந்திருக்கிறது? விடுதலை புலிகள் ஆதரவை கூட நாம் 3 கட்டமாக பிரிக்கலாம். ஒன்று, ராஜீவ் மரணத்திற்கு முன்பு, ராஜீவ் மரணத்திற்கு பின்பு, முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு பின்பு. இந்த 3 நிலைப்பாடுகளிலும் விடுதலை புலிகளோடு கரம் கோர்த்து நின்றவர்கள் யார் என்கிற கேள்வி எழுப்பினால் அதற்கு விடை காணலாம். இந்த 3லும் கரம் கோர்த்து நின்றவர்களை, இந்த 3லும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர்களைத்தான் இன்றைக்கு இந்த மேடையிலே கருத்துரையாளர்களாக அழைத்திருக்கிறோம். அதுவும் இந்த பகுதியிலே நம்முடைய தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலே விடுதலை புலிகளுக்காக பணியாற்றியவர்கள். எப்போதும் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் கால் வைத்த காலத்திலும், விடுதலை புலிகள் ராஜீவ் மரணத்திற்கு பின்பும், அதற்கு பிறகு முள்ளிவாய்க்கால் பிறகு நம்முடைய பேரறிவாளன் விடுதலை வரைக்கும் தொடர்ந்து களப்பணி ஆட்சியர்களைத்தான் இன்றைக்கு அழைத்து வந்து பேச வந்திருக்கிறோம். ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக விடுதலை ஏற்றிலே ஞாயிறு மலர் கேள்விப்பதில்லை அப்போது என்னுடைய பெயர் பிரகடன் என்று, பிரகடன் ஊற்றுகரை என்று ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு கேள்வி அனுப்பினேன். விடுதலை புலிகளுக்கும் அமைப்பிற்கும் திராவிடர் கழகத்திற்கும் கருத்து வேறுபாடே கிடையாதா என்பது என்னுடைய கேள்வி. ஆசிரியர் சொல்கிறார், கேள்வியே தவறு. அவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நாம் கருத்தியல் ரீதியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், அடிப்படையிலேயே நாம் வேறு என்று சொல்கிறார். சரி, அடிப்படையிலே வேறுபட்டவர்கள் திராவிடர் கழகம் ஏன் விடுதலை புலிகளை ஆதரித்தது? ஒரு கேள்வி எழுது இல்லையா? பெரியார், நான் இப்போ சமீப காலமாக இந்த அயோக்கியர்கள் பேசுகிறார்கள் இல்லையா, அதற்கு பிறகு ஒரு சின்ன வாசிப்பு, தமிழ்நாடு எல்லை பிரிப்பிலே தந்தை பெரியாருடைய பணி என்ன என்று என்ன என்று அறிந்து கொள்ளலாம் என்று நான் படிக்கிற போது ஐயா ஒரு இடத்துல எழுதுகிறார், எல்லோரும் நாடு விஸ்தீரணத்தை பற்றி தமிழ்நாட்டினுடைய விஸ்தீர அளவுகளை அதிகரிப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டின் விடுதலையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் விஸ்தீரணத்தை பற்றி கவலைப்படவில்லை, விடுதலையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி ஒரு விடுதலை தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு அமையாதா என்ற ஏக்கத்திலே தந்தை பெரியார் கருத்தியல் ரீதியாகத்தான் திராவிடர் கழகம் விடுதலை புலிகளை ஆதரித்தது. இன்னும் சொல்லப்போனால் தமிழீழத்தினுடைய போராட்டம் என்பது வேறு, தமிழ்நாட்டில் நாம் நடத்துகிற போராட்டம் என்பது வேறு. தமிழ்நாட்டில் புலிகளுக்கு தாய் வீடு ஒன்று இருக்குமே ஆனால் அந்த வீடு தந்தை பெரியாரின் பெரியார் திடல்தான் புலிகளின் தாய் வீடு. விடுதலை புலிகளுக்கு ஒரு ஆதரவான பத்திரிகை அல்லது விடுதலை புலிகளுடைய அதிகார பத்திரிகை இருக்குமே என்று சொன்னால் அது விடுதலை ஏடு தான், விடுதலை புலிகளுடைய ஏடு. ஆனால் இன்றைக்கு பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிர் துருவத்தில் நிறுத்தி அரசியல் பேசக்கூடிய அயோக்கியத்தனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திராவிட கழக கூட்டங்களிலே, ஊர்வலங்களிலே ஒரு முழக்கம் வழமையாக உண்டு, பழைய தோழருக்கு தெரியும், இடியுதே இடியுதே இந்து கோயில் இடியுதே, இடியுதே இடியுதே இலங்கையிலே இடியுதே,
இங்கே எவனும் கேட்கல, ஏண்டா கேட்கல, பாப்பா சாவலை, அதனால் கேட்கல. இலங்கையிலே பார்ப்பனர்கள் இல்லை, அதனாலே பார்ப்பனர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. நம்முடைய அருமை ஐயா எல்லரசன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவருடைய கடைக்கு பக்கத்தில் அப்போது பிஜேபியினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் இருந்தார், வேலாயுதம் என்று நினைக்கிறேன். அவர் ஈழ பிரச்சனை பற்றி பேசினார். டெசோ மாநாட்டிலே வாஜ்பாய் அவர்கள் பங்கேற்றாலும் கூட அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா ஈழத்தை ஆதரிக்கிறது அல்ல. இன்னும் சொல்ல போனால் தேசிய கட்சிகள், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ கம்யூனிஸ்ட் அமைப்புகளோ பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ தனித்தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்கவில்லை, அதற்கான போராட்டங்களுக்கு துணை நின்றதில்லை. அப்போது அவர் பேசுகிற போது நான் அவரிடத்துல கேட்டேன், சரிங்க இவெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இந்து நாடு ஆகணுன்றீங்கல்ல, இலங்கையில் இந்து நாடு அமைவதற்கு ஏன் நீங்கள் ஏன் ஆதரவு தர மாட்டேன்றீங்கன்னு கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல. அவர்கள் நோக்கம் இந்து நாடு அமையாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழர்களுக்கு தனி நாடு அமையக்கூடாது என்பதுதான் பார்ப்பனைய பணியாளனுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு சிங்களவர்களுக்கு எது எதிரி? ஈழத்திலே வசிக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு எது எதிரி என்றால் சிங்கள பௌத்த பேரினவாதம். ஈழத்தமிழர்களுக்கு, உலகெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களுக்கு எது எதிரி என்றால் பார்ப்பனியம்தான். இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், பார்ப்பன டெல்லி அதிகார வர்க்கம்தான் தொடக்கத்திலிருந்து இலங்கையிலே தனித்தமிழ் நாடு அமையக்கூடாது என்பதற்காக வேலை செய்தது. குறிப்பாக அன்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளராக உளவு பிரிவினுடைய பொறுப்பாளராக இருந்த MK நாராயணன், JN தீட்சித் போன்றவர்களெல்லாம் எந்த காரணத்து கொண்டும் தமிழர்களுக்கு நாடு அமையக்கூடாது, அது என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று முடிவோடு இருந்தார்கள். இன்றைக்கு அந்த பார்ப்பனர்கள் தான் இன்றைக்கு இந்த கருவிகளை இறக்கி விட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பதே கட்டாயப்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். தம்பி பிரபாகரனை சிறையில் வைத்து கையொப்பம் வாங்கினார்கள். எம்ஜிஆரால் பேச முடியவில்லை. எம்ஜிஆர் சொல்கிறார் இதில் என்ன உடன்பாடு இல்லை என்று. தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகம் ஐயா நெடுமாறன் அவர்கள் தான் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து அதை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்தி அன்றைக்கு பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக, இந்திய அமைதிப்படைக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்த மாப்போசி தமிழ் தேசியத்தின் தலைவராக கருதப்படுகிறார், போற்றப்படுகிறார். தந்தை பெரியார் இன்றைக்கு எதிரியாக நிறுத்தப்படுகிறார். பெரியாரை விமர்சிக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன், தயவு செய்து படியுங்கள். நீங்கள் ஈழ பிரச்சனையில் திராவிடர் கழகம், பெரியார் அமைப்புகள் என்ன செய்தது என்பதை விடுதலையிலே படிக்காதீர்கள், முரசொலியிலே படிக்காதீர்கள், உங்களுக்கு பெயர் கொடுத்த தினத்தந்தி பத்திரிகையிலும் படிக்காதீர்கள். துக்ளக் எடுத்து படியுங்கள். துக்ளக்கிலே வரிக்கு வரி யாரெல்லாம் எம்மை எதிர்த்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தால் அப்போதுதான் தெரியும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக களத்திலே நின்றவர்கள் யார் என்பது. பெரியாருக்கு எதிராக இன்றைக்கு அம்பேத்கரை நிறுத்துகிறார்கள், பெரியாருக்கு எதிராக அண்ணாவை நிறுத்துகிறார்கள், பெரியாருக்கு எதிராக புரட்சி கவிஞரை நிறுத்துகிறார்கள். இந்த கூலிகள் இவர்களை நிறுத்துகிறார்கள் என்கிற கேள்வி எழுப்பியானால் அருமை நண்பர்களே, ஒரே ஒன்றுதான் விடை. இந்தியாவின் சமூக நீதி களத்தில் நாம் ஏந்தி நிற்கிற மிகப்பெரிய பேராயுதம் தந்தை பெரியார் என்கிற பேராயுதம். இந்த பேராயுதத்தை முனைமுழுங்க செய்ய வேண்டும் என்பதற்கு நேருக்கு நேர் வர முடியாதவர்கள் கூலிகளை இறக்கி விட்டிருக்கிறார்கள். இந்த கூலிகள் கூலிக்கு மாரடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய எதிரி என்பது மணியரசன்களோ மாப்போசி காலத்தில் இருந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை கண்டு வந்திருக்கிறோம். மாப்போசி பேசினார், மணியரசன்கள் பேசுகிறார்கள், சீமான்கள் பேசுவார்கள், இன்னும் இதனுடைய வழியான வகையால் வருவார்கள். ஆனால் பெரியாரை ஒரு நாளும் வீழ்த்த முடியாது. ஏன் என்று தெரியுமா? லெனின் மார்க்சியத்தை பற்றி பேசுகிற போது, கார்ல் மார்க்ஸ் மறைந்ததற்கு பிறகு கம்யூனிஸ்ட் மார்க்சியத்தை அமல்படுத்துகிற போது ரஷ்யாவிலே லெனின் சொல்கிறார், மார்க்சியம் வல்லமை வாய்ந்தது, ஏனென்றால் அது உண்மையானது என்று. மார்க்சியம் வல்லமையானது ஏனென்றால் அது உண்மையானது. ஆம், இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியம் பெரியாரியம் என்பது வலிமை வாய்ந்தது, அது வீழ்த்த முடியாது. ஏனென்றால் அது உண்மையானது, அது நேர்மையானது.
தன்னுடைய தள்ளாத வயதிலும் 95 வயதில் அருமை பெரியோர்களே உங்களுடைய பார்வைக்கு விட்டு சொல்கிறேன். குடல் இறக்க நோய் என்பது குடல் சரிந்து கீழே இறங்கும். அந்த விதைப்பைகள் அந்த குடலை தாங்க முடியாமல் வெளியெடுக்கும். 95 வயதில் குடல் இறக்க நோய். பிறகு அந்த சிறுநீரகத்திலே இருந்து ஒரு டியூப் போட்டு அது சொட்டு சொட்டாக ஒரு பாட்டிலே வரும். அந்த பாட்டிலை ஒரு பக்கெட்டிலே வைத்து கொண்டு தள்ளாத வயதில், ஐயோ தமிழர்களே, அம்மா தமிழர்களே, உங்களை சூத்திரனாய் விட்டு சாகிறேனே என்று பெரியார் கதறி கதறி பேசினாரே, இந்த தமிழரிடத்திலே பேசினாரே, இவரா தமிழருக்கு அல்லாத தமிழருக்கு எதிரானவர்? இவரா தமிழர்களின் எதிரி? இப்படி பேசக்கூடிய துரோகிகளை, இப்போ பேசக்கூடிய எதிரிகளை அடையாளம் காண்போம். நம்முடைய இலக்கு என்பது சீமான்கள் அல்ல. நம்முடைய இலக்கு என்பது மணியரசுகளை வீழ்த்துவது அல்ல. நாம் அவர்களை நோக்கி நம்முடைய கண்டன கணைகளை வைத்தால் இலக்கு தவறான இலக்காக மாறிவிடும். நாம் வைக்க வேண்டிய இலக்கு என்பது பார்ப்பனியம். பார்ப்பனியத்தை நோக்கித்தான் நம்முடைய குறி இருக்க வேண்டும். அதை செய்வோம் என்று சொல்லி பெரியாரை வாசிப்போம், பெரியாரை நேசிப்போம், பெரியாரை சுவாசிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.